ஒரு கூட்டத்தில் 100 அன்பர்கள் இருந்தால் கூட அந்த சிம்மராசி லேடிஸ் இருக்காங்கன்னா தனியாக தெரிவாங்க. காரணம் என்னன்னா 100 நண்பர்கள் அவங்க பேர் அவங்க கூட பழகுறாங்க அப்படின்னா 100 பேரையும் நண்பர்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. 100ல் 1 2 அப்படின்னு செலக்ட் பண்ணுவாங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, இவங்க யாரையோ பார்க்குறாங்க, லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன பார்த்து லவ் பண்ணுவாங்க? ஃப்ரெண்ட்ஸையே எல்லாத்தையும் பார்த்து செலக்ட் பண்ணுறவங்க காதல் தன் வாழ்க்கையே கொடுக்க போகிறாங்க அப்படின்னும் போது மிஞ்சி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா வேற வழி இல்லாமல் காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சிம்மம் ரொம்ப நாள் அட்ஜஸ்ட் பண்ணாது. கொஞ்ச நாள் ஓகே, ஃபேமிலி, குடும்பம், கௌரவம், அந்த கௌரவத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சமுதாயத்தில் என் பேரு, என் மதிப்பு, எங்கள் அப்பா அம்மா, இப்படி இந்த விஷயத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களே தவிர பொய், பித்தலாட்டம், பொரட்டு, மாற்றி பேசுறது, ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டுறது, நடிக்கிறது, இது எதுவுமே சிம்மத்துக்கு தெரியாது. இது சிம்மத்தினோட எக்ஸ்ட்ராடினரி ஹைலைட்டிங் சூப்பரான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்க? இவங்க பாருங்க மிரர் இமேஜ். இப்போ ஹஸ்பண்ட் என்கிட்ட பாசமாக இருக்காருன்னா பாசமாக இருப்பாங்க, ஹஸ்பண்ட் கோவமாக இருக்காருன்னா கோவமாக இருப்பார். ஹஸ்பண்ட் என்னை பார்த்து சிரிச்சா நானும் சிரிப்பேன், ஹஸ்பண்ட் என்னை பார்த்து முறைச்சா கட்டலணும், யூ கோ அண்ட் டூ தட் ஒர்க், யூ கோ அண்ட் டூ திஸ் ஒர்க், நீ அங்கே போ, நீ இங்கே போ. நான் ஆர்டர் போட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அந்த சிம்பலே பாருங்கள், லயன், அது அதாவது சிங்கம், காட்டனோட ராஜா. எனக்கு அதே மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தில் போய் மாட்டிக்கினாங்க, நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னா அங்கே சிம்மம் வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி லேடிஸ், சிம்ம ராசி அன்பர்கள், சிம்ம ராசி பெண்கள், உங்களுக்கு பாருங்க, உங்கள் வாழ்நாள் முழுசும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் இருந்துச்சு, வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் இருந்துச்சு, என்னென்ன சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க, உங்களோட லவ் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனைகள் இப்போ இருக்குங்க, இல்லை பல பிரச்சனைகளில் நாங்கள் உழண்டுட்ருக்கோம் அப்படின்னா அதிலிருந்து வெளியே வர்றது எப்படி, இப்படி பல விஷயங்கள். அதுக்கும் மேலே எங்கள் வீட்டில் ஒரு சிம்மராசி லேடி இருக்காங்க, சிம்மராசி குழந்தை இருக்குது, என் ஒய்ஃப் சிம்மராசி, இவங்களெல்லாம் நாங்கள் எப்படி டீல் பண்ணணும், என்ன பண்ணி அவங்கள நாங்கள் சமாளிக்க முடியும், இப்படின்ற பல விதமான கேள்விகளுக்கு இந்த பதிவில் தீர்வு இருக்கவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு அவங்களோட ஒரு ஹைலைட்டிங் கேரக்டர் என்ன அப்படின்னா, டாமினேட்டிங் பர்சனாலிட்டிஸ். நல்ல டாமினேட்டிங்காக இருப்பாங்க, ரொம்ப ஒரு அதிகாரப்பூர்வமாக, ஒரு அதிகார துணிவோட அவங்களோட பிஹேவியர் எல்லாமே இருக்கும். அப்படின்னா ஒரு மிடுக்கான தன்மை அப்படின்றது இருக்கும். நல்ல ஆற்றல் நிறைஞ்சவங்க, ரொம்ப பார்த்திங்கன்னா பராக்கிரமசாலிகள், திறமை வாய்ந்தவங்க அப்படின்றது சொல்லலாம். இவங்களுக்கு நல்ல எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது இயற்கையாகவே உண்டு. பொதுவாகவே சிம்மம் கட்டளை இடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத அவங்களுக்கு பிடிக்கும். யார்கிட்டையும் கையை கட்டிட்டு வேலை செய்ய சிம்மத்துக்கு பிடிக்கிறது இல்லை. மற்றவங்களுக்கு ஆர்டர் போடுறது, நீ அதை செய், நீ இதை செய், இந்த வேலை செய், இந்த வேலை செய், இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி ப்ராப்பகேட் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். எது ஒன்றுத்தையும் டைரெக்டாக பேசுவாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ். எதையுமே இங்கே ஒருத்தவங்க கிட்ட நல்லபடியாக பேசிட்டு பின்னாடி போயிட்டு அவன் சரியில்லை, அந்த மாதிரியான ஒரு மட்டமான கேரக்டர் சிம்மத்துக்கிட்ட கிடையவே கிடையாது. அப்படின்லாம் துணிவு ரொம்ப ஜாஸ்தி, தைரியம் ஜாஸ்தி, துணிவே துணை அப்படின்றது பல நேரத்தில் பிரதிபலிப்பாங்க. அப்படின்லாம் ஒரு கூட்டத்தில் 100 அன்பர்கள் இருந்தால் கூட அதில் சிம்மராசி லேடிஸ் இருக்காங்கன்னா தனியாக தெரிவாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கே ஒரு மிடுக்கு, ஒரு ஆளுமை, ஒரு தனித்திறமை, இதெல்லாம் அவங்கள தனியாக தெரிய வைக்கும். அப்படின்னா ஒவ்வொரு ராசியும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கலாங்க. எப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக ஒரு கூலாக ஒரு தென்றல் மாதிரி போகுது அப்படின்னா அது ரிஷபமாக இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமாக எல்லாருக்கிட்டையும் நல்ல ஜம்முன்னு பேசுது அப்படின்னா மிதுனமாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், ஒரு அந்த கெத்து, டிக்னிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு யாராவது சிரிச்சா கூட இப்படி தலையாட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா அது சிம்மமாக இருக்கும். யாராவது சிரிச்சா வாங்க வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க, இதெல்லாம் சிம்மத்துக்கு வழக்கம் இல்லை. யாராவது சிரிச்சு வணக்கம்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல். இந்த காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராஜா சிங்கம். எதனால் காட்டுக்கு ராஜா சிங்கம்? சிங்கத்துக்கு நிறைய ஹைலைட்டிங்கான குணங்கள் அப்படின்றது இருக்குங்க. நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இயற்கையாகவே லயனுக்கு உண்டு, அந்த லயனஸ்க்கும் உண்டு. அந்த மாதிரி சிம்மராசி பெண்கள் தே ஆர் லயனஸ். அவங்க பாருங்க, எக்காரத்து கொண்டு என் தலை இப்படி தான் இருக்கும், இப்படி குனிஞ்சி நான் பணிவாக பேசுகிறேன். இது சிம்மத்துக்கிட்ட கிடையாது. ஆல்வேஸ் ஐ வில் மெயின்டைன் மை டிக்னிட்டி, ஆல்வேஸ் ஐ வில் மெயின்டைன் மை ஸ்டாண்டர்ட்.
அப்படின்றவங்க, என் ஸ்டேட்டஸை நான் மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படின்றவங்க தான் சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தன்மை அப்படின்றது இயற்கையாகவே உண்டுங்க. சரி, இப்படிப்பட்ட சிம்மராசி என்பர்கள் இவங்களோட குழந்தை பருவத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு, ஒரு ஃபேமிலியில் ஒரு சிம்மராசி குழந்தை இருக்குது அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா குழந்தைங்களும் மாதிரி அவங்களும் செல்லம்மா சொல் பேச்சு கேட்கறது எல்லாமே இருப்பாங்க. ஆனால் ஏதாவது சொன்னால் ஏன், எதுக்கு, எதனால் வருது, ஏன் இப்படி அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஏதாவது பாட்டி ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க, சித்தப்பா ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க, சித்தி ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க, இவங்க பார்த்துட்டாங்கன்னா அப்பா சித்தி இந்த தப்பு செஞ்சாங்க, சித்தி தான் இது பண்ணாங்க, சித்தப்பா தான் இது பண்ணாங்க அப்படியே டைரக்டாக சொல்லுவாங்க. குழந்தையிலேயே அதை பார்த்தாங்கன்னா என்ன பார்க்குறாங்களோ அதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய சிம்மராசி அன்பர்கள் இவங்க ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா நல்லா படிப்பாங்க. இயற்கையாகவே நிறைய புத்திசாலித்தனம் அப்படின்றது உண்டு. சூரியன் ஆதிக்கம் இல்லைங்களா, ராஜ கிரகம். ஸோ புத்திசாலித்தனம் அப்படின்றது இயற்கையாகவே உண்டு. ஆனால் எப்பயுமே அவங்களோட ஸ்டேட்டஸ், கேலிபர், டிக்னிட்டி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க சிம்மராசி பர்சன்ஸ். ரொம்ப இறங்கி வர மாட்டாங்க, அதுதான் சொல்லணும். இந்த சிம்மம் அப்படின்னாலே இந்த ராஜாக்கள், பழைய காலத்தில் ராஜாக்கள்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். இவங்க பொதுவாக ஒரு ராஜா, ஒரு சக்கரவர்த்தி, ஒரு இளவரசன், இன்னொரு ராஜா, இன்னொரு சக்கரவர்த்தி, இன்னொரு இளவரசன், இவங்க கூட தான் நட்பு பாராட்டுவாங்களே தவிர அடித்தட்ட மக்கள் கிட்ட நட்பு பாராட்டுறது அப்படின்றது இயற்கையாகவே இருக்காது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கும் அந்த ரஜோகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரஜோகுணம் இயற்கையாகவே நிறைஞ்சு இருக்கவங்க இந்த சிம்மராசி பர்சனாலிட்டிஸ். இப்போ ஸ்கூல் போகிறாங்க, பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க, நல்லா படிப்பாங்க, புத்திசாலித்தனம் அப்படின்றது இயற்கையாகவே உண்டு. அதுக்கும் மேலே இப்போ நண்பர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 100 நண்பர்கள் அவங்க வந்து அவங்க பேர் அவங்க கூட பழகுறாங்க அப்படின்னா 100 பேரையும் நண்பர்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. 100ல் 1 2 அப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஈக்குவலாக இருக்கணும், எனக்கு சமமாக இருக்கணும், அறிவில், ஆற்றலில், தகுதியில், அதிகாரத்தில், திறமையில், படிப்பில், பண்பில், எல்லாத்துலேயும் தே ஷுட் பி ஈக்குவல் டு மீ அப்படின்ற மாதிரி. இதுதான் பாருங்க இந்த ரஜோகுணம், இந்த ராஜாக்களோட குணம் அப்படின்றது பிரதிபலிக்கும். பெண்கள் வந்து பாருங்க, இப்போ வந்து கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த ஒரு ஃப்ரெண்டு, 2 ஃப்ரெண்டு, 5 ஃப்ரெண்டு கூட வச்சுக்கோங்களேன். அந்த 5 ஃப்ரெண்ட்ஸோ, இப்போ இந்த பொண்ணு பேர் காவியான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிம்மராசி பொண்ணு பேர் காவியா, காவியா எங்கே போய் எதை எடுத்துட்டோம் அப்படின்னா நீ போயிடு அப்படிம்பாங்க. ஏன் இதை செய்யணும், நீ செய்ய அப்படிம்பாங்க. அதாவது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு என்ன நீ அதிகாரம் பண்ண முடியாது, என்ன நீ வேலை வாங்க முடியாது. உனக்கு வேணும்னா நீ செய், எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே நீ எடு, நான் எடுப்பேன். பொதுவாக நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பாருங்கள், இந்த டிக்னிட்டியில் மெயின்டைன் பண்ண மாட்டோம். அது கீழே விழுந்துருச்சு, எடுப்பேன்னா அது 1 நிமிஷம் இரு அப்படின்னு எடுத்து கொடுப்போம். இதுதானே எல்லாரும் செய்யறது. ஆனால் சிம்மம் அப்படி செய்யாது. நீ தானே கீழே போட்ட, நீ எடு அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னும் சிம்மத்துக்கிட்ட ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து அப்பா அம்மா ஒரு பொண்ணு, இது வந்து நம்ம பெண்கள் பதிவு தானே பார்க்குறோம். இப்போ இந்த காவியா ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, காலேஜ் முடிக்கிறா, இவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருப்பான், நல்ல வசதி வாய்ப்பு, நல்ல படித்து எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அம்மா வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏண்டி பொண்ணு பையன் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வசதி இருக்குது, நல்லா அழகாக இருக்கா, இன்னும் என்னடி வேணும் உனக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்னா வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் என்ன பண்ணிட்டோம் அதுக்கு அப்படின்ற வார்த்தை ரொம்ப கூலாக கேட்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா மேஷம் இந்த வார்த்தை கேட்கும், சிம்மம் கேட்கும், துலாம் கேட்கும், விருச்சிகமும் கேட்கும். இந்த மாதிரி சில ராசிகள் உண்டு. உனக்கு என்ன நீ பண்ணிக்கோ, என்னையே நீ ஃபோர்ஸ் பண்ணுற, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து துலாமும் பேசும் இந்த வார்த்தை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக கேட்பாங்க. உனக்கு பிடிச்சிட்டுனா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை வேணான்னு சொல்ல, உன் இஷ்டம் தான், நான் எங்கள் அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கூடாது, நான் விருப்பப்படவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஏக்கத்தாளமாலாம் பேசுவாங்க. அப்படின்லாம் அது வந்து திமிரா பேசுறது இல்லை, உனக்கு அவ்வளோ நல்லா இருக்குன்னு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு எல்லாம் வரும். அதே மாதிரி பாருங்க, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெற்று 4 பசங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறனே, நீ புரிஞ்சுக்க மாட்டே அப்படியே தான் பேசுனாங்கன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் பெற்றுக்க சொன்னா அப்படின்ற வார்த்தையும் இவங்க எல்லாரும் பேசுவாங்க. நீ பெற்றுக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், உனக்கு பிறந்தது தான் என் பாவம், இதை தவிர நான் வேற என்ன பாவம் செஞ்சேன். இந்த மாதிரிலாம் பசங்க நிறைய பேசுகிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பாருங்க, ஒன்று சிம்மம், துலாம், விருச்சிகம், இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக பேசுவாங்க, ரொம்ப சாதாரணமாக ரொம்ப கூலாக பேசுவாங்க அப்படின்லாம். சரி, அதுக்காக அவங்க வந்து தப்பு அப்படின்றதுக்குல இந்த மாதிரி பேச்சு அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கும் மேலே வந்து பாருங்க, இவங்க வந்து லவ் ஸ்டேஜுக்கு போகலாம். லவ் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. இப்படி இவங்க காலேஜ் லைஃப் போகுது, இவங்க யாரையோ பார்க்குறாங்க, லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பார்த்து லவ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸையே எல்லாத்தையும் பார்த்து செலக்ட் பண்ணுறவங்க காதல் தன் வாழ்க்கையே கொடுக்க போகிறாங்க அப்படின்னும் போது ஈச் அண்ட் எவ்ரிதிங் பார்ப்பாங்க. பையன் நல்ல ஆளுமையான பையனா, பையன் நல்ல புத்திசாலியா, படிப்பு இருக்கா, ஸ்டேட்டஸ் இருக்கா, நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனால் நம்மளை வச்சு வாழற அளவுக்கு தகுதி இருக்கா, சமுதாயத்தில் மதிப்பான ஒரு மரியாதையான 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கையை அவன் தருவானா, அதுக்கும் மேலே என்னை நல்லா பார்த்துக்குவானா, என் மேலே இருக்க அன்பு உண்மை தானா, இப்படின்னு பல ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ்னால் சிம்மராசி என்பர்கள் பல ஆங்கிளில் யோசிப்பாங்க.
பல ஆங்கிளில் யோசிப்பாங்க. யோசிச்சு தான் அந்த பையனையே செலக்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செலக்ட் பண்ணி பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்மத்தில் வந்து இவங்க லவ் பண்ணும்போது மகரத்தையோ மீனத்தையோ லவ் பண்ணாங்கன்னா அது ஊற்றிக்குதுங்க. பெரும்பாலும் 90% மகரமோ மீனமோ இருந்தால் அந்த லைஃப் செட் ஆகிறதே இல்லை. லவ் பண்ணும்போதே வந்து அது வந்து பிரேக்கப் ஆகிடுது. மிஞ்சி வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா வேறு வழி இல்லாமல் காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சிம்மம் ரொம்ப நாள் அட்ஜஸ்ட் பண்ணாது. கொஞ்ச நாள் ஓகே, ஃபேமிலி, குடும்பம், கௌரவம், அந்த கௌரவத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சமுதாயத்தில் என் பேர், என் மதிப்பு, எங்கள் அப்பா அம்மா, இப்படி இந்த விஷயத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களே தவிர ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தே ஓன்ட் அட்ஜஸ்ட். என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி பிரேக்கப். ஓகே, வேண்டாம், டிவோர்ஸ் நோக்கி போறியா, கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. டிவோர்ஸ் என்ன, நான் மியூச்சுவல் கன்சர்னில் கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ. காரணம், நான் உன்னை பெருசாக அசிங்கப்படுத்தலாம் மாட்டேன். நீ எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு வந்து எனக்கு உனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை பற்றி நான் பெரிய குரல்லாம் சொல்ல மாட்டேன். நல்லா இருந்துட்டு போட்டோம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா என் மனசில் நான் அவரை நினச்சேன், நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்றதுக்கு சில கேரக்டர்ஸ் உண்டு, சில பர்சனாலிட்டிஸ் உண்டு, எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ரொம்ப விருப்பப்பட்டவங்களும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடையில் தள்ளிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சிம்மம் செய்ய மாட்டாங்க. தே ஆர் வெரி ஹானஸ்ட், ஆல்வேஸ் ஹானஸ்ட். உன்னை நான் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கும் எனக்கு இப்போ ஒத்து வரல, டீசெண்டாக நான் ஒதுங்கிடுறேன், டீசெண்டாக வந்து நான் வந்து மியூச்சுவல் கன்சர்னில் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன். இப்போ ஜட்ஜ் கேட்டாங்கன்னா கூட இல்லைங்க, எனக்கும் அவருக்கும் மைண்ட் வந்து பெரிய லெவலில் செட் ஆக மாட்டேங்குது, ஒத்து வர மாட்டேங்குது, ஹானஸ்ட்டாக சொல்லுவாங்க. பொய், பித்தலாட்டம், பொரட்டு, மாற்றி பேசுறது, ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டுறது, நடிக்கிறது, இது எதுவுமே சிம்மத்துக்கு தெரியாது. இது வந்து சிம்மத்தினோட எக்ஸ்ட்ராடினரி ஹைலைட்டிங் சூப்பரான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இவ்வளோத்தையும் பார்த்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த 2 ராசியாக இருந்தால் சாலிடாக வந்து லவ் பண்ணும்போதே அது வந்து பிரேக்கப் ஆகிடுது. அதுக்கும் மேலே பிரேக்கப் ஆகிட்ட பின்னாடி என்ன நினைப்பாங்க, இப்போ ஒரு பொண்ணு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோம், உன்னை விட சூப்பரான பையனை நான் பார்த்து கல்யாணம் பண்ணுறேம்மா, நீ என்ன பண்ணு, சூப்பராக இருக்கணும் எல்லா விதத்துலேயும் பையன், அந்த மாதிரி பையனை பாரு, அப்படி பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவன் முன்னாடி நான் வந்து ரொம்ப ஹைஃபையாக நிற்கணும், என்ன வேணான்னால அவன் என்னை டிசர்வ் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் உண்டு. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னாலும் ஒரு லெவலுக்கு மேலே வந்து அவங்க பொறுத்து போக மாட்டாங்க. என்னங்க எப்படியெல்லாம் சொல்கிறீங்க, நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுட்டுருக்கேங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், என் மேலே பாசமாக மட்டும் இருங்க ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க சிம்மம். உனக்கு பிடிக்குதா, என் கூட பழகு, நான் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம், நான் உன் ஒய்ஃபாக எனக்கு மரியாதை கொடுக்குறியா, எனக்குன்னு ஒரு சம மரியாதை, இந்த பெண் உரிமை, சம மரியாதை, இப்படியெல்லாம் நிறைய பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சிம்மமாக இருக்கும், துலாமா இருக்கும், விருச்சிகமாக இருக்கும். இந்த பர்சனாலிட்டிஸ் கொஞ்சம் டாமினேட்டிங் பர்சனாலிட்டிஸ். எனக்கு மரியாதை வேணும், ஐ நீட் ரெஸ்பெக்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸில் அதாவது நினைக்கக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நிறைய சிம்மம் வந்து பாருங்கள் இப்படி தான் இருப்பாங்க. சுய ஜாதகத்தில் மேபி சந்திரன் சூப்பராக இருக்குது அப்படின்னா வேணா கொஞ்சம் அடி பண்ணிடலாம். ஆனால் ஐ எம் பார்ன் வித் அ டெண்டன்சி, நான் ரொம்ப கீழெல்லாம் உனக்கு செருப்பாலாம் நான் இருக்கவே மாட்டேன், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி மாமனார் தப்பு செஞ்சாலோ மாமியார் தப்பு செஞ்சாலும் இவங்க நீங்கள் இது பண்ணது கரெக்டா, நீங்கள் இது பண்ணது கரெக்ட்னா நான் இது பண்ணது கரெக்டு தான், நீங்கள் இது பண்ணது தப்புன்னா நான் பண்ணதும் தப்பு அப்படின்றது சாலிடாக ஹானஸ்ட்டாக ஒத்துக்கூடியவங்க. பொதுவாக வந்து பாருங்கள், யாராவது தப்பு செஞ்சால் ஒத்துக்கவே மாட்டாங்க, பயப்படுவாங்க. தப்பு செய்யறதுக்கு பயப்படாமல் தைரியமாக செஞ்சுடுவாங்க, அதை ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் சிம்மம், துலாம், விருச்சிகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆமாம் நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், ஹானஸ்ட்டாக ஒத்துப்பாங்க. அந்த பெருந்தன்மை பிரதானமாக யாருக்கு உண்டு அப்படின்னா சிம்மத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்க? இவங்க வந்து பாருங்க மிரர் இமேஜ். இப்போ ஹஸ்பண்ட் என்கிட்ட பாசமாக இருக்காருன்னா பாசமாக இருப்பாங்க, ஹஸ்பண்ட் கோவமாக இருக்காருன்னா கோவமாக இருப்பார், ஹஸ்பண்ட் என்னை பார்த்து சிரிச்சா நானும் சிரிப்பேன், ஹஸ்பண்ட் என்னை பார்த்து முறைச்சா நானும் முறைப்பேன். கண்ணாடி மாதிரி. கண்ணாடி வந்து பாருங்க என்ன அதுக்கு முன்னாடி நின்று பண்றாங்களோ அது அப்படியே பிரதிபலிக்கும். சிம்மராசி அன்பர்களும் அவங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் வருதோ அது அப்படியே பிரதிபலிக்கக்கூடியவங்க சிம்மராசி. இதே கடகமாக இருந்தால் தன்னை பார்த்து முறைச்சா கூட சிரிக்கும், ரிஷபமாக இருந்தால் முறைச்சா கூட காலில் விழும். இந்த மாதிரிலாம் கிடையாது சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிம்மராசி லேடி இருக்காங்க அப்படின்னா, ஒரு சிம்மராசி லேடி இப்போ உங்கள் வீட்லேயே வந்து பார்க்குறீங்க, இப்போ இதை ஒரு ஜென் பார்க்குறாங்க, உங்கள் ஒய்ஃப் சிம்மராசி அப்படின்னா புகழ்ந்து பேசி தான் நீங்கள் வாழணும். என் ஒய்ஃப் வந்து பாருங்கள் நல்ல புத்திசாலி, என் ஒய்ஃப் பெரிய திறமைசாலி, என் ஒய்ஃப் பிள்ளைங்களை எப்படி பார்த்துப்பா தெரியுமா, என் ஒய்ஃப் எப்படி சமைப்பா தெரியுமா, உண்மையாகவே அந்த புகழ்ச்சிக்கு வந்து உரியவங்க தான் சிம்மராசி அன்பர்கள். பட் அதை எத்தனை பேருக்கு சொல்கிறதுக்கு வந்து ஒரு மனசு உண்டு? இவங்களுக்கு வேற வழி இல்லை, சொன்னால் மட்டும்தான் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட வாழ முடியும் அப்படின்றது அர்த்தம். உண்மையான பாசம், அதுக்கு மேலே உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா சாலிடாக வாழ முடியும். நீ நிறைய ஃப்ராடுதனெல்லாம் செய்கிற அப்படின்னா உங்கள் ஒய்ஃபை நீ எப்படி வந்து சமாளிக்க முடியும்? இந்த மாதிரி நல்லபடியாக பேசி பேசி சமாளிச்சிக்க முடியும். அதுக்கு மேலே உண்மையான பாசம் இருக்குனால அப்பப்போ சிம்மத்துக்கு ஒரு புகழ்ச்சி அப்படின்றது வேணுங்க. புரியுதுங்களா? சிம்மத்துக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்களே எனக்கு மன்னிப்பு அப்படின்றது பிடிக்காத விஷயம் அப்படின்னு, அந்த மாதிரி சிம்மத்துக்கு குறை சொல்கிறது சுத்தமாக பிடிக்காது.
சுத்தமாக நீ குறை சொல்கிற, நீ லாக்கி இல்லை அப்படின்லாம் சொன்னால் அவங்களுக்கு அப்படியே வந்து பயங்கர கோவப்படுவாங்க. அவங்களுக்கு சுத்தமாக ஆகாது, அப்படியே பகையாகவே மாற்றிடுவாங்க, பகையாகவே ஆயிடுவாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் டெம்பர்ட். அவமானத்தை கொஞ்சம் கூட, அதாவது எல்லளவும் அவமானம் அப்படின்றத தாங்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நிறைய சிம்மராசி அன்பர்கள் அவங்களோட ஃபேமிலி கலாச்சாரத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு பிரதானமான சூப்பர் டூப்பர் கேரக்டர் என்ன தெரியுங்களா சிம்மத்துக்கு? யாரையும் அவ்வளோ சட்டுன்னு நம்பவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல குணங்க. நம்பாமல் இருந்தால் லைஃப்பில் நிறைய தப்பு நடக்கவே நடக்காது இல்லைங்களா? நம்ம ரிஷபெல்லாம் நம்பி ஏமாந்து கஷ்டப்படுறது அதெல்லாம் சிம்மத்துக்கு இருக்கவே இருக்காது. இதெல்லாம் சிம்மத்தினோட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ்ங்க. இவங்களோட கேரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்க்கு சிஇஓவாக இருக்குது, எம்டியாக இருக்குது, ஜென்ரல் மேனேஜராக இருக்குது, அரசாங்கம் சார்ந்த ஒரு வேலை, அரசியல் தலைவர்கள், தொண்டர்கள் கூட்டம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கணும். கட்டளைடணும், யூ கோ அண்ட் டூ தட் ஒர்க், யூ கோ அண்ட் டூ திஸ் ஒர்க், நீ எங்கே போ, நீ இங்கே போ. நான் ஆர்டர் போட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து அந்த சிம்பலை பாருங்கள், லயன், அது வந்து அதாவது சிங்கம், காட்டனோட ராஜா. எனக்கு ராஜ்யத்தை ஆள்றதுக்கான அத்துணை திறமைகளும் உண்டு அப்படின்றது உண்மை. எல்லா சிம்மராசி அன்பர்களும் தே born with that tendency. அவங்களுக்கு வந்து அந்த ஆளுமை அப்படின்றது, புத்தி கூர்மை, மற்றவங்களை கைட் பண்ணக்கூடியது, எல்லா கெப்பாசிட்டியும் இயற்கையாகவே உண்டுங்க. இவங்க ஒரு இடத்துல ஒரு அடிமை வேலை செய்கிறாங்க, ஒரு பெரிய கன்சர்னில் ஒரு பர்சனுக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. மற்றவங்க கீழே அடிப்பணிஞ்சு வேலை செய்யறது மேஷம் மாதிரி இவங்களுக்கும் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து பாருங்கள் சிம்மத்தினோட ஒரு நேச்சுரலான கேரக்டர். இவங்களுக்கு என்னங்க காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னா, ஒரு காம்ப்ளிகேஷன் தாங்க, ஆப்போசிட் பார்ட்னர்ஸை கல்யாணம் பண்ணிக்கினா அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பெரிய போராட்டமாக இருக்கும். இவங்கள மாற்றிக்கவும் முடியாது, அவங்களுக்காக இவங்களால நடிக்கவும் முடியாது. அதே மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தில் போய் மாட்டிக்கினாங்க, நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னா அங்கே சிம்மம் ரொம்ப தத்தளிக்கும். அவங்களால உண்மையாக தான் அவங்களுக்கு பழக்கம் இருக்குது, உண்மையாக தான் வாழ முடியும். நடிப்பை கற்றுக்கவே மாட்டாங்க. 50 வயசானாலும் நடிக்க பழகலாம் அப்படின்னு அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு வராதது நடிப்பு. தே வெரி ஹானஸ்ட் பர்சனாலிட்டிஸ். அப்போ நிறைய நடிக்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க. என்கிட்ட தப்பு ஏதாவது இருந்தால் தானே நான் மாற்றிக்கணும், என்கிட்ட இருக்கிறது அத்துணையும் நல்ல குணம், நான் ஏன் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி அதை விட்டு டீசெண்டாக பிரிஞ்சுடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் உங்கள் லைஃப்பில் ஏற்படுற பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட மைனஸ் ஏதாவது இருக்குங்களாங்க? இவங்களுக்கு நீங்கள் எல்லாமே சூப்பராக தானே சொன்னீங்க, மைனஸ் என்ன அப்படின்னு ஈகோ, கொஞ்சம் நிறைய ஈகோ பார்ப்பாங்க. மேஷம் மாதிரி நான் எதுக்கும் இறங்கி போக மாட்டேன். ஐ எம் சுப்பீரியர் தென் ஆல், ஒய் ஷுட் ஐ, நான் ஏன் இறங்கி போகணும்? I'm so honesty, I'm so genuine, I'm so dignified person, well dignified person. நான் ஏன் அந்த மாதிரி, எனக்கு எந்த விதத்துலையும் தகுதியே இல்லாதவங்கிட்ட நான் எதுக்கு தலை குனியணும் அப்படின்ற கேரக்டர் உண்டு. இதை ஒரு விதமான ஈகோ அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து கொஞ்சம் விட்டுட்டா நல்லா இருக்கும், இது என்னோட கருத்து. மறந்துடுறேன், ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்க மாட்டேன். இது வந்து சிம்மத்தினோட ஒரு பிரதான குணம். என்ன தப்பு செஞ்சாலும் நான் என்ன மறக்கிறேன், மன்னிச்சிடுன்னு என்கிட்ட வந்து கேட்கவே கேட்காது, கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களோட உணர்வுகளை வந்து பெருசாக புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹஸ்பண்ட் ரிஷபமாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் இல்லைங்களா? ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் பெருசாக விட்டு கொடுக்க மாட்டேன், நீ கஷ்டப்படு அழு. இப்போ ஒய்ஃப் கடகமாக இருக்காங்க, இப்போ இது நம்ம லேடிஸ் பற்றி தானே பேசுகிறோம். இப்போ ஹஸ்பண்ட் வந்து கடகமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஏதாவது ரொம்ப ஃபீல் பண்ணால் இது சாதாரண விஷயம் தானே, இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுற, ஏன்னா அங்கே உணர்ச்சி இமோஷன் பேசும், இங்கே புத்தி பேசும். இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுற, இதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகிற, யதார்த்தமாக எடுத்துக்கோ, யதார்த்தமாக வாழு அப்படின்னு கொஞ்சம் விதண்டாவாதோ கொஞ்சம் வியாக்கியானம் பேசுவாங்க. இது வந்து எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் அந்த மாதிரி. இது அவங்களோட பேசிக்கான டெண்டன்சி தான், இது இல்லை அப்படின்றது கிடையாது. இது ஒரு சிலர் இதை வந்து அடமெண்ட்டாக பேசுவாங்க, ஒரு சிலர் மனதளவில் நினைப்பாங்க. ஆக மொத்தம் இது வந்து இந்த மைண்ட் செட் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் இப்போ ஃபேமிலியில் இருக்காங்கன்னா கூட, அம்மா இருக்காங்கன்னா நான் சொன்னது தான், நான் மாற்றிக்க மாட்டேன். பிள்ளைங்களை சொல்லுவாங்க, நீ மாற்றிக்கோ, என்னால் மாற்றிக்க முடியாது, வாட் ஐம் சேயிங் இஸ் ரைட், ஏன்னா கரெக்டாக தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் பிள்ளைங்களை கண்ணே மூக்கே வாயே ராஜா கண்ணு மணியே அப்படின்னு கொஞ்சம் தான் நம்ம செய்யணும். இவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக தே யூஸ் டு சே அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பயுமே வந்து பாருங்கள், உழைப்பால் உயர்றவங்க நம்பர் 10 பொசிஷன்லேருந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு யாரையும் அடித்து பிடிச்சி வேட்டையாடி அப்படிலாம் போக மாட்டாங்க. முயற்சி பண்ணி அவங்களோட புத்திசாலித்தனம், அவங்களோட அறிவு, அவங்களோட உழைப்புனால மேலே போகிறவங்க. என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு மணி நேரமோ, ஒவ்வொரு நிமிஷமோ, ஒவ்வொரு செகண்டோ நானா செதுக்கிக்கந்து அப்படின்னு அஜித் சார் ஒரு படத்தில் வந்து டைலாக் பேசுவார். அந்த டைலாக் எந்த ராசிக்கு சூப்பராக பொருந்தோ அப்படின்னா சிம்மத்துக்கு சூப்பராக பொருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவலி, கண் சார்ந்த பிரச்சனைகள், உஷ்ணம் சார்ந்த நோய்கள், சிலருக்கு கார்டியாக் பெத்தாலஜி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு ஃபேவரான கலர் எல்லோ, ஆரஞ்சு, அதாவது எல்லோன்னா ஒரு ஆரஞ்சு கலந்த ஒரு எல்லோ, நல்ல ரெட்டு, இந்த மாதிரி கலர்ஸ் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேவராக இருக்கும், லக்கியாக இருக்கும். பிடிக்கும் அப்படின்றத விட லக்கியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஃபேவரான திசை என்ன அப்படின்னா ஈஸ்ட்,
கிழக்கு திசை தான் இவங்களுக்கு ஃபேவரான திசை. சரி, இப்போ எங்கள் வீட்டில் சிம்ம ராசி குழந்தை இருக்குது, அதை எப்படி நான் வந்து டேக்கிள் பண்ணும்? நீ செய்வம்மா, நீ போய் செஞ்சுட்டு வா பாப்போம். இன்னும் 5 நிமிஷத்தில் பாப்பா செஞ்சுட்டு வருது பாருங்க. 5 நிமிஷத்தில் பாப்பா செஞ்சுட்டு வரும். சிம்மராசி பொண்ணு வீட்டில் இருக்குது, அந்த பொண்ணை வந்து எப்படி சொல் பேச்சு கேட்க வைக்கிறது? பெருசாக நீங்கள் வந்து முயற்சியே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தோன்றதை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசி ஒய்ஃபு புகழ்ந்து பேசி அவங்கள நீங்கள் ஈஸியாக ஏமாற்றிடலாம். இவ்வளோ ஒரு டிக்னிஃபைடு பர்சனாலிட்டியாக இருந்தாலும் புகழ்ச்சிக்கு மயங்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பப்போ புகழ்ந்து பேசினா அப்படியே காம் ஆகிடுவாங்க, அப்படியே பொட்டி பம்பா அடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு பொதுவாக இவங்க லைஃப்பில் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ், அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல், ஃபேமிலி கூட கோப்பப் பண்ண முடியாமல், நடிக்க தெரியாமல், வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை சிம்மம் அனுபவிக்கும். போராடி ஜெயிக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. அவங்க வந்து சக்ஸஸ் அப்படின்றது அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக வரும், கவலைப்பட வேண்டாம். அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் என்ன கடவுளை வழிபாடு பண்ணால் ஒரு உன்னதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும். சிம்மம் சுய ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, சூரிய பகவானை நீங்கள் தினம்தோறும் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சூரியன் எந்த அளவுக்கு பிரகாசிக்கிறானோ அந்த மாதிரி பிரகாசிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.